எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானு கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ் வெல்னஸ் ரெவல்யூஷன். இன்னைக்கு கொஞ்சம் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு, அதனால்தான் ஆன் டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆன் டைம் வந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வெல்னஸ் அப்படின்னா என்ன? ஹெல்த் இஸ் ரியல் வெல்த். அப்ப இந்த ஆரோக்கியம் தான் இருக்கிறதுலயே மிகச்சிறந்த செல்வம். இதை பத்தி நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் இந்த வெல்னஸ் ரெவல்யூஷன் வேணும், ஏன் நாம நம்ம ஆரோக்கியத்து மேல அக்கறையோட இருக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க போக வேண்டிய இடம் ஒரு இடம் ஹாஸ்பிட்டல்ஸ். ஹாஸ்பிட்டல்ஸ் நான் ப்ளூரல்ல தான் சொல்றேன். ரெண்டு காரணங்களாக போங்க. ஒண்ணு, ரத்த தானம் கொடுக்கறதுக்காக ரெகுலரா போங்க. நான் ரெகுலரா பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது விஷயம், சர்வீஸ் பண்றதுக்காக போகணும். உங்க உறவினர்கள் யாராவது உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உங்க ஆரோக்கியமா ஒரு உடம்பு வச்சிருக்கீங்கல்ல, அது மேல ஒரு நன்றி உணர்வே வரும். அப்பா, அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது இறைவன் எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான்ப்பா அப்படின்ட்டு அந்த ஆரோக்கியத்து மேல உங்களுக்கு கவனம் இருக்கும். இல்லைன்னா என்ன நடக்கும்? அவன் இப்படி இருக்கான்ப்பா, இவன் இப்படி இருக்கான்ப்பா, அவனுக்கு அது கிடைச்சிருச்சுப்பா, இவனுக்கு இது கிடைச்சிருச்சுப்பா, எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத நிறைய ஆர்கன்ஸ் நீங்க குப்பையா போட்டு வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே குப்பையா போட்டு வச்சிருக்கோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அதை சரியா நிர்வகிக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லை. அப்ப அதோட அருமை எங்க தெரியும்னா, குறிப்பா ஜிஹெச் போய் பாருங்க. உள்ள விட மாட்டாங்க. இந்த விசிட்ட டயத்துல போய் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவஸ்தைப்படுறது, கஷ்டப்படுறது யாரு? அந்த பேஷண்ட் மட்டும் இல்ல, அந்த பேஷண்டோட உறவினர்கள், வீட்டுல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, விஷனப்படுறாங்க. எல்லாம் எங்க தெரியும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் தான் தெரியும். தயவு செஞ்சு எல்லாரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக, அதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடவே கூடாது. நம்ம போகக்கூடாத இடம் லைஃப்ல ரெண்டு இடம், மூணு இடம்னு கூட சொல்லலாம். ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்னு கோர்ட்டு, அது அந்த பக்கம் சட்டம் சம்பந்தமான, இன்னொன்னு ஹாஸ்பிட்டல் ஆரோக்கியம் சம்பந்தமா. இதை தவிர நீங்க எங்க வேணாலும் போகலாம். கோயில், குளம், ஊர் சுத்துறதுக்கு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு, எதிர் வீட்டுக்கு, பார்க்குக்கு, பீச்சுக்கு, எங்க வேணாலும் போங்க. போகக்கூடாத இடங்கள் இந்த சட்டம் சம்பந்தமான போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஆரோக்கியம் சம்பந்தமான ஹாஸ்பிட்டல்ஸ். இது இல்லாம நீங்க இருக்கணும் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம், ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூடவே கூட போகலாம். ஒரு ஒரு மணி நேரம், 1.25 மணி நேரம் கூட ஆகலாம். கொஞ்சம் கவனமா இங்க இருந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. கண்ணால கொஞ்சம் பாருங்க. கவனமா பாருங்க, கவனமா கேளுங்க. நான் கவனமா பேசுறேன். ஓகே. ஹெல்த் இஸ் ரியல் வெல்த். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப வருது இல்ல, வாட்ஸ்அப்பை திறந்தாலே ஒரு குப்பை மாதிரி வரிசையா மெசேஜ் வரும் பாருங்க. அதுல என்னங்க மேக்சிமம் வருது? ஆரோக்கியம் சம்பந்தம். ஒரு பத்திரிகை எடுத்துட்டீங்கன்னா பத்திரிகை செய்திகள் என்ன நிறைய வருது? ஆரோக்கியம் சம்பந்தமா டிப்ஸ். இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா இல்ல. ஆனா இந்த கடந்த 20 வருடங்கள இது நிறைய வருது. இது மட்டுமா? இந்த 20 வருடங்கள மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குதானே? எக்கச்சக்கமா. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் புதுசா வந்துட்டே இருக்காங்க. புதுசு புதுசா ஹாஸ்பிட்டல் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு காலையில வண்டியில போகும்போது வலசராவத்துல ஒரு புதுசா ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல, ஒரு மெயினான ரோட்ல ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. என்ன அது இவ்வளவு அழகா இவ்வளவு புதுசா ஒரு பில்டிங் கட்டிருக்காங்கன்னு பார்த்தா, ஏதோ ஒரு XYZ ஹாஸ்பிட்டல்ஸ்னு போட்டிருக்காங்க. புதுசு புதுசா ஹாஸ்பிட்டல் திறந்துட்டே இருக்காங்க. இது மாதிரி உங்க ஊர்லயும் பார்த்துட்டு இருக்கீங்க, கரெக்டா? புதுசு புதுசா மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு காணொலி பார்த்தேன். அதுல கேன்சர் சம்பந்தமா சில விஷயங்கள் ஒரு டாக்டர் பேசுறாங்க. அதுல அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்றாரு. மெடிசின் அண்ட் டெக்னாலஜி புதுசு புதுசா வந்துட்டு இருக்காரு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேடியேஷன்ங்கிறது இப்படி இருந்தது. இப்ப இருக்கிற ரேடியேஷன் டார்கெட்டட் தெரப்பி அப்படின்ட்டு அந்த பாதிக்கப்பட்டு இருக்கிற செல்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். அங்க வந்து அதிகபட்ச வீரியத்தோடையும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற செல்கள்லாம் குறைந்த சேதாரம் அடைகிற மாதிரியும் இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் புதுசா சொல்றாரு. அப்ப இந்த 20 வருடங்கள்ல டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, மருந்துகள் அதிகமா புதுசா வந்திருக்கு, மருத்துவமனைகள் நிறைய வந்திருக்கு,
மருத்துவர்கள் நிறையவே வந்திருக்காங்க. இருந்ததுனாலும் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை, நோயாளிகளோட எண்ணிக்கை குறையாம வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது. இதெல்லாம் அதிகமா இருந்தா நோயாளிகளோட எண்ணிக்கை கம்மியா தானே ஆயிருக்கணும். மருத்துவர்கள் அதிகமாயிட்டாங்க, மருத்துவமனைகள் அதிகமாயிடுச்சு, மருந்துகள் அதிகமாயிடுச்சு, டெக்னாலஜி புதுசா வளர்ந்துச்சு. அப்பாடி, அப்ப நோயாளிகளோட எண்ணிக்கை கம்மியா தான் ஆயிருக்கணும். ஏன் ஆகல? எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா சொல்லணும். மனிதர்களோட சராசரி, இந்தியர்களோட சராசரி சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 69ல இருந்து 71 வயசா இப்ப மாறி இருக்கு. அதற்கு காரணம் இந்த மருத்துவ உலகம் தான். ஆனா இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, நமக்கு வைத்தியம் பார்க்கிற இந்த பைத்தியக்கார வைத்தியர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது 59 வயசு தான். இந்திய மருத்துவர்களின் சராசரி ஆயுட்காலம் 59 வயது தான். மெழுகுவர்த்தி மாதிரி அவங்க நமக்கு எல்லா வியாதியும் குணப்படுத்தி குணப்படுத்தி அவங்க வியாதிஸ்தராகி அவங்க இறந்துடுறாங்க. நடுப்புற நம்முடைய எம்டி என்எஸ்பி சார்ட்ட பேசும்போது சொன்னேன், சார் நம்ம ஃபோக்கஸ் நோய்கள் மேல வைக்கக்கூடாதுங்க சார். நோய்கள் மேல வைக்கும்போது நம்முடைய கவனம் நோய்கள்ல இருந்து நாம அதை நோக்கி தான் ஈர்க்கப்படுறோம். நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செக்ஸுவல் ஹெல்த்துக்காக சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப டாக்டர்கள் என்ன செய்யறாங்க, நோயாளிகளோட பார்த்து 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 அவங்க அதிகமா நோய்வாய்ப்படுறாங்க. அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் மட்டும் காரணம் கிடையாது, அவங்களோட சிந்தனை என்விரான்மெண்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அவங்க என்விரான்மெண்ட். இப்ப ரீசெண்டா ஒரு ஷோல உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஒரு மருத்துவமனையில இதயம் சம்பந்தமான கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒரு ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் எழுதுறாங்க. ஆன் தி ஸ்பாட் அவங்க கொலாப்ஸ் ஆகுறாங்க. அவங்களும் ஒண்ணுமே செய்ய முடியல. எங்க இருக்காங்க? வெளியில எங்கேயாவது இருந்தா கூட ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஒரு டைம் ஆகுங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பாம்பேல உண்மையா நடந்த சம்பவம் சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு நான் நடுப்புற ஒரு முறை காமிச்சிருந்தேன். அப்ப நாம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருந்து என்ன தெளிவா தெரியுதுன்னா, நாம ஆரோக்கியம் நோக்கி பயணம் செய்யல, நோய்வாய்ப்பட்ட உலகம் நோக்கி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன செய்யணும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜப்பானீஸ்ல, நீங்க ஒரு பயணம் மேற்கொள்றீங்க, தவறான பாதையில போயிட்டு இருக்கிறதா நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் நீங்க திரும்புறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க ஆஹ், சரியான இடத்துக்கு போய் சேர முடியும். உதாரணத்துக்கு ஒரு trip நான் ஈரோடு ட்ரெயின் ஏறுறதுக்கு பதிலாக தவறுதலா டெல்லி போற ட்ரெயின்ல ஏறிட்டேன். 2:10 அன்னைக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி ஏதோ ஒரு கவனத்துல போய் 10 மணிக்கு எந்த ட்ரெயின், 10 மணிக்கு எந்த ட்ரெயின், தவறான பிளாட்ஃபார்ம்ல போய் உட்காந்துட்டேன். அது அடுத்த ஸ்டாப்பிங்க விஜயவாடா தான். ஆனா அன்னைக்கு ஏதோ நடுப்புற வேற ஒரு ஸ்டேஷன்ல நின்று அங்கிருந்து திருப்பியும் ஈரோடுக்கு வேற ட்ரெயினை பிடிச்சி போனேன். அப்ப நம்ம போற பாதை தவறா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதுலயே பயணம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, டெல்லி வரைக்கும் போக வேண்டியதுதான். நான் பயணம் பண்ண வேண்டிய தூரம் இங்க ஈரோடு. ஆனா இப்படி நடக்கும்ல, இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்ப யூ டர்ன் எடுக்கிறதுக்கு எங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், நம்ம போகும் பாதை தவறா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். போகும் பாதை தவறா இருக்குன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த பாதையால திரும்பி போனா நம்ம சரியான, நம்முடைய பயணம் சரியான திசையை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்ப நாம எல்லாரும் எங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம்? எதிர் திசையில. எதை நம்பி? ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸை நம்பி போகலாம். எப்ப அப்படின்னா எமர்ஜென்சியில மட்டும். டேக் டைவர்ஷன் ஒருத்தர் போட்டு போறாங்க, அப்பதான் போக முடியும். மற்றபடி நேரான பாதையில தான் போகும். நேரான பாதை அப்படிங்கிறது என்ன? வெல்னஸ் ரெவல்யூஷன், ஆரோக்கியத்தை நோக்கிய பயணம். இந்தியாவில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு? அது எக்கச்சக்கமா இருக்குங்க. பிரச்சனை தானுங்க முழுக்கவே. அப்படின்னா டயபெட்டிக், கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிக் இந்தியா அப்படிங்கிறாங்க. இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆர்த்ரிட்டிஸ், மூட்டு சம்பந்தமான மூட்டு தேய்மானம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்ட்ரோக், கேன்சர். அது மட்டுமா? இதெல்லாம் காரணம் என்ன? இதே மாதிரி நிறைய இருக்கு. காரணம் என்னங்க? பொல்யூஷன், மாசு, வாகன புகை, ஃபேக்டரியில இருந்து வர புகை, நாம எரிக்கிற புகை, குப்பைகள் எரிக்கிற புகை, இதே மாதிரி புகை சம்பந்தமான மாசு. புகை மட்டும் இல்ல, நீங்க காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க,
வெயில்ல வச்சுட்டு அந்த கார்ல உள்ள போய் உட்காருங்க, ஒரு ஸ்மெல் வரும். அந்த உள்ள இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் ஹீட் ஆகி அதுல இருந்து ஒரு வாயு வெளியே வரும். அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். இதே மாதிரி தீங்கு விளைவிக்கிற அட்மாஸ்பியர்ல தான் நம்ம நிறைய இருக்கோம். அடுத்தது பூச்சிக்கொல்லி விஷங்கள். பூச்சி மருந்து நம்மள மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி விஷங்கள். தண்ணீர், ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி கிணத்து தண்ணியை தான் எடுத்து நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, கிணத்து தண்ணி அப்படியே குடிக்க முடியறது இல்லை. ஆர்வோ போடுறோம் அதுக்காக. என்ன, அதை சுத்தம் பண்றோம்ட்டு. அப்ப என்ன ஆகுது, அதுல இருக்கிற தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே காணாம போயிடுது. அப்ப சக்கையை தான் சாப்பிடுறோம். அந்த சக்கை போகும்போது என்ன ஆகுது, எலும்புகள் பாதிக்கப்படுது. இதுக்கு காரணம் என்னங்க, முதல் காரணம் நம்ம போட்டு குடிக்கிற சோப்பு, ஷாம்பு. முன்னாடி எல்லாம் என்ன இருக்கும், சீயக்காய் போட்டு குடிப்பாங்க. அது நிலத்துக்கு எந்த விதத்திலையும் தீங்கு விளைக்காது. அரப்பு சீயக்காய் போட்டு குளிச்சிட்டு இருந்த வரைக்கும் அந்த தண்ணி நல்லா இருந்தது. சோப்பு, ஷாம்பு, கெமிக்கல் போட்ட விஷயங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னது, அதுவும் ஆசிட் எல்லாம் போட்டு கிளீன் பண்றது. இதே மாதிரி நாம வந்து கெமிக்கல் உலகத்துலதான் வாழ்ந்துருக்கோம். அந்த கெமிக்கல் ஃபுல்லா பெனிட்ரேட் ஆகி தண்ணியில கலந்து அது பிரச்சனை கொடுக்குது. இதெல்லாம் வெளியில இருந்து வருது, மாத்த முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம வேணும்னு உள்ள இழுத்துக்கிறது. உள்ள இழுத்துக்கிறவங்களோட பக்கத்துல, அங்க இழுத்துறவங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, பாசிவ் ஸ்மோக்கிங் இன்னும் பாதிப்பு அதிகம். அடுத்தது ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் அடிமையாயிடுச்சு உலகம். இப்ப சில அந்த நார்த் இந்தியால இருந்து வந்து வேலை செய்யறாங்கன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, இப்ப தமிழ்நாட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சில குடும்பங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன, இங்க மதுக்கு அடிமையாகிற பழக்கம், கலாச்சாரம் அதிகமாயிட்டே இருக்கு. இங்க இருந்து போற பசங்கள்லாம் அங்க மதுவுக்கு அடிமை ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி, போதைக்கு அடிமை ஆயிடுறாங்க அப்படின்ட்டு பயந்துட்டு அங்கிருந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. இங்கேயே வேலைக்கு ஆள் இல்லை, அங்கிருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா கூட அதுவும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப நாம முக்கியமா ஒழிக்க வேண்டியது மது மற்றும் புகை. புகை நமக்கு பகை. இதெல்லாம் விட போஸ்ட் கோவிட் எஃபெக்ட்ஸ், கிமு கிபி அப்படிங்கிற மாதிரி, கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் அப்படிங்கிறது எல்லாரோட ஆரோக்கியமும் மாறி போச்சு. இந்த ரத்த முறையின் தன்மை அப்படிங்கிறது கோவிடுக்கு அப்புறம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சில நிபுணர்கள் கருத்து சொல்றாங்க. அப்படின்னா என்ன, ரத்த குழாய்கள்லாம் ரத்த அடைப்பு போறதுக்கான காரணம் என்னன்னு, இந்த ரத்தத்தோட உறையின் தன்மை அதிகமாகிறதுனால. அது மட்டும் இல்லைங்க, ரத்த குழாய்கள்ல, ஆர்டரிஸ்ல அடைப்பு வந்து இதயத்துக்கு போகிற குழாய்கள் அடைப்பு வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக். மூளைக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு வந்ததுன்னா அதை என்ன சொல்றோம், ஸ்ட்ரோக்குங்கிறோம். கை கால் செயல் இழப்பாகுது இல்லைங்களா. இது மொத்தமா போட்டோம். இது என்ன செய்யும், வச்சு செய்யும். ஸ்ட்ரோக் வந்ததுன்னா படுத்த படுக்கைக்கு வச்சு செய்யும். இதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னா, வயசாயிடுச்சு அப்படின்னு நம்ம விட்டு தள்ளுற ஒரு விஷயம் தான் அதுக்கான அறிகுறி. குறிப்பா ஆண்களுக்கு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை அப்படிங்கிறதோட குவாலிட்டி, எரெக்ஷனோட குவாலிட்டி கம்மியாகிறத பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இதே கோவிடுக்கு பின்னான எஃபெக்ட் தான். முன்னாடி ஆரோக்கிய குறைபாடு இல்லையா அப்படின்னா இருந்தது. அப்பயும் நோய்கள் இருந்ததுன்னா இருந்தது. அந்த காலத்திலலாம் ஜலதோஷம், இருமல், வாமிட்டிங், பேதி, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், ஃபீவர், ஹெட்ஏக்கு அப்படின்னு எல்லாம் இருக்கும். இப்ப என்னங்க, பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், முட்டு வலி, பார்க்கின்சன், அல்சீமர், கேன்சர், இன்ஃபெர்டிலிட்டி. முன்னக்க இருந்த நோய்களுக்கும் இப்ப இருக்கிற நோய்களுக்கும் என்ன வித்தியாசம்? முன்னாடி எல்லாம் தொத்து வியாதிம்பாங்க, ஒட்டுவா ரொட்டிம்பாங்க. ஈவன் மலேரியா, காலரா இதே மாதிரி எல்லாம் இருக்கும். காலராலாம் வந்து கொத்து கொத்தா மொத்தமா கொண்டு போகும். தொத்து வியாதிகள் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமாங்க, இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா, அப்படியே மாறி போச்சு. அந்த தொத்து வியாதி எப்படி எதோட கம்பேர் பண்ணலாம்னா, உங்க வீட்டுக்குள்ள ஒரு நாய் வருது, என்ன செய்வீங்க, தெரு நாய் ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துருச்சு, ஒரு கல் எடுத்து போட்டாலோ இல்ல ஒரு குச்சி எடுத்து போய் போ போ அப்படின்னா போயிடும். அதே மாதிரிதான் முன்னாடி இருந்த பிரச்சனைகள். ஆனா இப்ப இருக்கிற ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னதுன்னா, இந்த மும்பைல தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடந்தது இல்ல, உள்ளேயே தீவிரவாதி வந்துட்டான் ஹோட்டலுக்குள்ளேயே, எல்லாரையும் உள்ள இருக்கிறவங்கள சொல்றாங்க.
இருக்கிறவங்க, ஹோட்டலுக்குள்ள இருக்கிறவங்க சுட்டு போட்டான். இது எங்க நடக்குது? உள்ளுக்குள்ள, நம்ம உள்ளுக்குள்ள. அதே மாதிரி இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன, உள்ளுக்குள்ள தீவிரவாதி பூந்துட்டு உள்ள காலி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நோய்களுக்கும் இப்ப இருக்கிற நோய்களுக்கும் வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதுதான் உதாரணம். நம்முடைய உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான இயந்திரம். ஆனா என்ன பிரச்சனைன்னா, நீங்க ஒரு போன் வாங்கும்போது, பைக் வாங்கும்போது, கார் வாங்கும்போது ஒரு மேனுவல் கொடுத்துருவாங்க, ஒரு புத்தகம். இந்த டயருக்கு இவ்வளவு காத்தடிக்கணும், இந்த டயரை இத்தனை, இந்த இன்ஜினுக்கு இவ்வளவு கிலோமீட்டருக்கு ஒரு ட்ரிப் ஆயில் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த கியர் வந்து 4 கியர் இருக்கு, இதோட பார்ட் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மேனுவல் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த அற்புதமான இயந்திரத்துக்கு யாரும் எங்கேயும் மேனுவலை கொடுக்கல. இத படிச்சுட்டு வராங்க சில டாக்டர், எம்பிபிஎஸ், அது மாதிரி சில படிச்சுட்டு வராங்க டாக்டர்ஸ் இந்த அற்புதமான இயந்திரத்தை பத்தி. ஆனா அவங்களுக்கே முழுமையா இந்த இயந்திரத்தை பத்தி தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் அதனால தான் எடுத்துக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா 11 விதமான சிஸ்டம் இருக்கு. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இதயம், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறது, ரத்த ஓட்டத்தை நிர்வகிக்கிறது. டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலத்தை நிர்வகிக்கிறது. நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். நோய் எதிர்ப்பு சிஸ்டம், மூச்சை காத்த உள்ள வாங்கி வெளில விடுறதுக்கான ஒரு சிஸ்டம். நீங்க ஸ்டெடியா நிக்கிறதுக்கு எப்படிங்க, அப்படி தள்ளாடி தள்ளாடி இல்லை, ஸ்டெடியா நிக்கிறதுக்கு ஸ்கெலட்டல் சிஸ்டம். அந்த ஸ்கெலட்டல எலும்புகளை கரெக்டா பிடிச்சு அசைக்கிறதுக்கு, நகர்த்துறதுக்கு தசைகள் சிஸ்டம், மசில் சிஸ்டம். யூரினரி சிஸ்டம், கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு. எண்டோக்ரைன் சிஸ்டம், ஹார்மோன்ஸை உருவாக்குறதுக்கு. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்னு பாட்டு பாடணும்னா இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யணும். அடுத்தது லிம்பாட்டிக் சிஸ்டம், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு, பிளட் ப்ரெஷரை ரெகுலரைசேஷன் பண்றதுக்கு, டைஜஸ்டிவ் ஜூசஸை உருவாக்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது, நிணநீர் மண்டலம், இதுதான் என்ன செய்யணும், நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவோம். இது எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணினா தான் உங்க உடம்பு, அந்த ஃபேக்டரி முழுசா ஒர்க் ஆகும். உடல் அப்படிங்கிற இயந்திரம் அற்புதமா இயங்கிறதுக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரிதம்ல சரியான இதுல இயங்கணும். இப்ப இந்த உடலாம் பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டம்லாம் பல்வேறு ஆர்கன்ஸ்கள் அதுகளை இயக்கும். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் பல்வேறு விதமான டிஷ்யூஸால உருவாகிடும். அப்படின்னா செல்களோட ஒரு தொகுப்பு தான் டிஷ்யூ. சுவருங்கிறோம், விண்டோ அப்படிங்கிறோம், அஸ்திவாரங்கிறோம், தர, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இதுல இருக்குல்ல. இப்போ ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தாலையும் இரும்பாலையும் செஞ்சிருக்கும். சுவர் அப்படிங்கிறது கல்லால, சிமெண்டால செஞ்சிருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அஸ்திவாரம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லால இருக்கும். இந்த மாதிரி நம்ம உடம்பு அந்த டிஷ்யூஸ்ங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்களால செஞ்சிருக்கும். அந்த செல்கள் தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் பாடி. நம்ம உடம்பை வந்து முழுமையா வடிவமைக்கிறது அப்படிங்கிறது இந்த செல் தான். செல்களால் ஆனதுதான் 37 ட்ரில்லியன் செல்கள் அப்படின்னு சொல்றாங்க. பல லட்சம் கோடி 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 செல்களால உருவானதுதான் நம்ம உடம்பு. இதுதான் நமக்கு உருவத்தை கொடுக்கறது, இயக்கத்தை கொடுக்கறது. இதெல்லாம் இந்த செல் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா அதுல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா சரியா வேலை செய்யணும். மைட்டோகாண்ட்ரியாங்கிறது உங்க போன்ல இருக்கிற பேட்டரி மாதிரி. அது எவ்வளவுக்கு எவ்வளவு எனர்ஜியா இருக்கோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பேட்டரி சார்ஜா இருக்கோ, அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க பேட்டரியை வந்து பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணும். கேம்ஸ் விளையாடுறதோ, நெட்டு பாக்குறது எல்லாம். செல்லு டவுன் ஆகுதுன்னு என்னங்க, பேட்டரி டவுன் ஆகும். பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பவர் அப்படின்ட்டு பேட்டரி ஹெல்த்னு ஒன்று போடும். 83%, 85%. வயசாக வயசாக அதோட பேட்டரி பவர் அப்படின்னு கம்மியாகும். அது மாதிரி செல் அப்படிங்கிறதுக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியா எவ்வளவு யங்கன் எனர்ஜெட்டிக்கா இருக்கோ அதை பொறுத்து தான் ஒட்டுமொத்த ஆரோக்கியமே நிர்ணயிக்கப்படுது. அப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா ஒட்டு மொத்தமா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்த மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றது தான் நம்ம எலிக்சர் மிக்ஸ். அது போறதுக்கு முன்னாடி இம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த ப்ரோக்ராம் நீங்க அட்டன் பண்ணணும்? இம்யூனிட்டிக்கு ஆயுர்வேதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுது, தேகே சர்வத்ரா அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் சொல்லுது. இந்த ஸ்லோகத்தை சொன்னா புரியாது, இதுல இருக்கிற கண்டென்ட் சொன்னா உங்களுக்கு புரியும். நோய் எதிர்ப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோயை எதிர்க்கும் திறனாகும். இது நோய்க்கான காரணிகளின் வளர்ச்சியை தடுப்பதன் மூலமாகவோ இல்லது அதற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை நடுநிலையாக்குவதன் மூலமோ அடையப்படுகிறது. இம்யூனிட்டியோட டெபினிஷன்.
இப்ப இங்க ஒரு குப்பை தொட்டி இருக்குங்க. இந்த இடத்துல ஏதாவது நோய்வாய் படுறதுக்கான ஆரோக்கியம் குறைபாடு வருவதற்கான இதே மாதிரி ஒரு இடம் இருந்ததுன்னா ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கான காரணமா இருக்குமா? இதே மாதிரி இந்த குப்பை தொட்டியை நாம வச்சிருந்தா அந்த இடத்துல என்விரான்மெண்ட் பாதிக்குமா? நம்ம உடம்ப இதே இதுக்கு ஈக்குவலா நினைச்சுக்கணும். நம்ம உடம்ப லெஃப்ட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கணுமா, ரைட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கணுமா? எல்லாருக்கும் தெரியும் சுத்தமா வச்சுக்கணும்ட்டு. ஆனா எப்படி வச்சுட்டு இருக்கோம்? இந்த ரைட் சைட்ல இருக்கிற மாதிரி குப்பை தொட்டியா தான் வச்சுட்டு இருக்கோம். குப்பை நிரம்பி வழிகின்ற குப்பை தொட்டியா தான் நம்ம உடம்ப வச்சுட்டு இருக்கோம். ஒரு 8 பாயிண்ட் சொல்றேன். நீங்க அந்த 8க்கும் ஒவ்வொரு மார்க் போட்டுக்கோங்க. 0 இல்லைன்னா 1. இது பாசிட்டிவா இருந்ததுன்னா 1, நெகட்டிவா இருந்தது பாசிட்டிவா இருந்ததுன்னா 0, நெகட்டிவா இருந்ததுன்னா 1. அப்ப இந்த எவ்வளவுக்கோ அதிகமா 8 அவுட் ஆஃப் எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளவு நீங்க ஆரோக்கிய குறைபாடோட இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, காலையில எழுந்த உடனே வயிறு ஃப்ரீயா ஆயிடுதா, எந்த சப்போர்ட்டும் இல்லாம போய் உட்காந்தா கடகடன்னு காலி பண்ணிட்டு ஃப்ரெஷ் அடிச்சுட்டு வந்துடுறீங்களா, அப்ப உங்களுக்கு 0.0. அப்படி இல்லை அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கோங்க. நான் வந்து டீயை குடிச்சிட்டு போனாதான் கக்கா வரும், இல்ல அங்க போய் ஒரு பேப்பரை வச்சுட்டு உட்காந்தா எனக்கு கக்கா வரும், இல்ல போன் எடுக்கணும், சில பேருக்கு தம் அடிச்சாதான் கக்கா வரும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம ஃப்ரீயா போச்சுன்னா உங்களுக்கு 0.0. அடுத்தது, நீங்க உங்களோட பிஎம்ஐ கரெக்டா இருந்ததுன்னா 0. இல்லையா நீங்க உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. உங்களோட ஸ்கின் அழகா இருக்கா, வசீகரமா இருக்கா, மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட இருக்கா, பிம்பிள்ஸ் அதே மாதிரி இல்லாம, ஒரு பேச்சஸ் இல்லாம, பிக்மெண்டேஷன் இல்லாம இருக்கா, நீங்க 0 கொடுத்துருங்க. இல்ல இதுல ஏதாவது குறைபாடு இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது, எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா, காலையில தூங்கி எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்களா, டே லாங் எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா, அப்ப உங்களுக்கு மார்க் 0. இல்ல அப்படின்னா ஒரு மார்க் போட்டுக்கோங்க. பசிச்சு தான் சாப்பிடணும். நான் 1 மணிக்கு சாப்பிட்றேன், 8 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு இல்லாம, நான் பசிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு மார்க் 0. இல்லையா ஒரு மார்க் போட்டுக்கணும். நான் பசிக்காம தான் சாப்பிட்றேன் அப்படின்னா உங்க மார்க் வந்து போட்டுக்கணும். படுத்த உடனே தூக்கம் வருதா, நீங்க 0 மார்க். இல்லைங்க நான் மொபைல் நோண்டிட்டு இருக்கேன், 10 மணிக்கு படுக்கிறேன், 12 மணிக்கு தான் தூங்குறேன், காலையில 6 மணிக்கு அலாரம் வைக்கிறேன், எழுந்திருக்க முடியுது இல்ல, 8 மணி வரைக்கும் தூங்குறேன், இதே மாதிரி எல்லாம் உங்க தூக்கத்தோட செயல்பாடு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. உடல்ல பெர்ஃப்யூம் போட்டாதான் பக்கத்துல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட போய் பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. இந்த ஓடர் துர்நாற்றம் உடல்ல இருந்து உருவாகுது அப்படின்னா கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த துர்நாற்றம் இல்லை அப்படின்னா நீங்க உங்களுக்கு 0 மார்க் கொடுத்துருங்க. இதெல்லாம் விட உங்களோட ஆட்டிடியூட், மனப்பாங்கு, கோபப்படாம அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த சூழ்நிலையும் கோபம் வருது இல்ல, நான் அமைதியா ஹேண்டில் பண்றேன், இதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் சம்பந்தம் உண்டு. பெண்களை பாத்தீங்க அப்படின்னா 28 நாள்ல 28 விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா உங்க உடம்புக்குள்ள அப்படி படுத்தும், உடம்பு வந்து கொடையும், ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு வலி வேதனைகளை கொடுக்கும். சத்து குறைபாடுனால, குறிப்பா இரும்பு சத்து குறைபாடுனால. பீரியட்ஸ் டைம்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு மார்பகத்துல பெயின், வயிற்று வலி, ஹிப்ல பெயின், இந்த மாதிரி பாடி பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா கோபம் வரும். குறிப்பா மெனோபாஸ் டயத்துலலாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய கோபம் வரும். இந்த 40 வயசுக்கு மேல நாய் குணம்னு சொல்றாங்கல்ல, இந்த வராம அமைதியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 மார்க். இல்ல அப்படின்னா ஒரு மார்க். யாரு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அவுட் ஆஃப் 8? 3, 4, 5 இல்ல 8 அப்படியே மார்க் போடுங்க. முடிஞ்சதுன்னா கஷ்டமா தான் இருக்கும், முடிஞ்சதுன்னா போடுங்க. இல்லைன்னா நீங்களே எழுதிக்கோங்க உங்க நோட்ல. இந்த மார்க்கை வந்து நீங்க 0 கொண்டு வரது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். உடம்புல ஆரோக்கியம், இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நம்ம உடம்புல ஒண்ணு ஆரோக்கியம் இருக்கணும், இல்லைன்னா டிஸ்ஈசஸ் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். கரெக்டுங்களா? ஏதோ ஒண்ணுதான் இருக்கும். நாம என்ன செய்ய போறோம், இந்த ஆரோக்கிய குறைபாடு இல்லாம ஆரோக்கியம் உடம்புல உருவாகிறதுக்கான வழியை பார்க்க போறோம். இந்த சிலை எங்க இருக்கு தெரியுமா? ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல இருக்கு.
தாய்லாந்து ஏர்போர்ட்ல இந்த அமிர்தத்தை கடையிறது. வாசுகி அப்படிங்கிற பாம்பை மேரு மலையை கடைஞ்சு தேவர்களும் அசுரர்களும் கடையிறாங்க. இதுல இருந்து அமிர்தம் வருது. இந்த சிலை வந்து தாய்லாந்து ஏர்போர்ட்ல இருக்கு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சாகா வரம் தரக்கூடிய இந்த அமிர்தத்தை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்ட்டு. நமக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் அந்த அமிர்தத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப செல்லிசா, ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல நமக்கு இந்த அமிர்தம் கிடைக்குது. எலிக்சர் அப்படின்னாலே அமிர்தம், அமுதம், அமுத கலவை நமக்கு ரொம்ப அஃபோர்டபுளா எல்லாராலையும் வாங்கக்கூடிய விலையில நீங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கே வர மாதிரி, அடுத்த ஒரு 15 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள உங்க எல்லாருக்குமே, இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ரீச் ஆகுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பொருள் ரெடிமேடா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க அந்த அமிர்தத்தை தேடி உருவாக்குறதுக்கு அலைய வேண்டாம். இப்ப இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இதுல 12 விதமான மூலிகை இருக்கு. இது தாவரங்கள். சில இதெல்லாம் இப்ப மெடிசின்ஸ்னு பாத்தீங்கன்னாலே அது சிந்தட்டிக் பேஸ்ல இருக்கும், அதாவது செயற்கையா உருவாக்குற விஷயம். இப்ப நம்ம என்னத்தை சாப்பிடுவோம்? ஒண்ணு பழம், காய், கனி, கறி, இலைகள், இதை சாப்பிடுவோம். இது உயிருள்ள பொருட்கள். இல்ல மாமிசம் சாப்பிடுவோம், உயிர் இருந்த பொருட்கள். சில கிரைன்ஸ் இருக்கு. இப்ப பயிறு வகைகளை ஸ்ப்ரவுட் பண்ணி அதுல முளை கட்டி உயிரூட்டப்பட்ட பொருள்களா, உயிர் சக்தி அதிகரித்த பொருட்களா சாப்பிடுவோம். ஓகேங்களா? இன்னும் சிலது இருக்கு, உயிரற்ற பொருட்களா நம்ம சாப்பிட்டு இருக்கோம். சிந்தட்டிக்ல மாத்திரை மருந்துகள் நல்லா இருக்கு. அப்ப எது சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிரூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, இந்த முளை கட்டிய தானியங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தான் மிகச்சிறந்த உணவா ஆரோக்கிய சம்பந்தமா அந்த எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆரோக்கிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதுதான் சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, அதுக்கும் மேல ஒரு தாவரம் எந்த நாட்டுல மிகச்சிறப்பான சத்துக்களோட இருக்கு, எந்த இடத்துல அபரிமிதமான நுண்ணூட்ட சத்துக்களோட இருக்கு அப்படிங்கறது தேடி பார்த்து அதுல இருக்கிற பிளேவனாய்ட்ஸ், அல்கலாய்ட்ஸ் அதெல்லாம் மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மஞ்சள் நம்ம வீட்டுல சமைச்சிட்டு இருக்கோம், மஞ்சள் மருத்துவ குணம் வாய்ந்ததுன்ட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அமெரிக்காக்காரன் அதுல இருக்கிற குர்குமின் அப்படிங்கிற விஷயம் தான் இதற்கு மருத்துவ குணம் கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்டா இருக்குன்னு அதை அவங்க பேட்டன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பொருட்கள்ல எது முக்கியமான நுண்ணூட்டச்சத்தோ அதை மட்டும் பிரிச்சு நமக்கு ஒரு அற்புத கலவையா நானோ டெக்னாலஜில பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் ஒன்றாக இணைத்து நமக்கு கொடுத்திருக்கிற நிறுவனம் தான் எலிக்சர் மிக்ஸ். இப்ப இந்த 12 மூலிகைகளோட 12 தாவரங்களோட இயல்பை பார்ப்போம். ட்ரிச்சிலியா காட்டிகுவா, இது எங்க கிடைக்கக்கூடிய மூலிகை அப்படின்னா, பிரேசில் பகுதிகள்ல, அமேசான் காடுகள் இருக்கிற பிரேசில் பகுதியில கிடைக்கக்கூடிய ஒரு மரத்தோட பட்டையிலேருந்து கொடுக்குறாங்க. இதுல இருக்கிற அந்த பட்டைய அங்க இருக்கிற பழங்குடியினர் என்ன செய்யறாங்கன்னா, காலங்காலமா அவங்களோட பரம்பரையா மருத்துவத்துக்காகவும், மருத்துவம் இல்லாம உற்சாக பானமும் நம்ம எப்படி தேநீர் குடிக்கிறோம் அதே மாதிரி அவங்க இந்த கஷாயத்தை குடிக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு வீரியம் கொடுக்கறதுக்காக, எனர்ஜி கொடுக்கறதுக்காக. வேட்டைக்கு போகும்போது இதை குடிச்சிட்டு போவாங்க. வேட்டையாடும் போது விலங்குகளை துரத்தி கொண்டு ஓடுறதுக்கு எனர்ஜி வேணும். இவங்களை ஏதாவது விலங்குகள், உயிரை கொள்ளும் விலங்குகள் ஏதாவது துரத்திச்சுன்னா அதுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன வேணும், அதோட ஜாஸ்தி எனர்ஜி வேணும். இது ரெண்டையும் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த ட்ரிச்சிலியா காட்டிகுவா, அதுல இருக்கிற கட்டுப்பா அப்படிங்கிற விஷயத்துல இருக்கு. இது மருத்துவ குணத்தோட மட்டும் இல்லாம அவங்க பூஜையில வச்சு வணங்குற அளவுக்கு இதை பயன்படுத்துறாங்க. இதுல இருக்கிற அல்கனாய்ட்ஸ், பிளாவனாய்ட்ஸ், டெர்பனாய்ட்ஸ், செப்பனின்ஸ் இதெல்லாம் மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கிறத ஆராய்ச்சி சொல்லுது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை, உள்ளுக்குள்ள இருக்கிற செல் டேமேஜை சரி பண்ணுது, இன்ஃபர்மேஷனை கம்மி பண்ணுது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. இதுல இருக்கிற ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது உள்ளுக்குள்ள பூஞ்சைகளால் தாக்கக்கூடிய பண்பை குறைக்குது. இன்னைக்கு கேன்சர் அப்படிங்கிறது கூட ஒரு விதமான பூஞ்சை தாக்கம் தான். கேன்சர்ல பல இடங்கள் இருந்ததுனாலும்
அத அகத்தியர் எப்படி அதை வழிமொழியறாருன்னா, சில பூஞ்சை வகைகள் அப்படிங்கிற மாதிரிதான் அதை சொல்ற. உடம்புக்குள்ள ஏற்படுற பூஞ்சைகளா தான் கேன்சரை வந்து அவர் அகத்தியர் அவரோட நூல்கள்ல சொல்றாரு. இது என்ன செய்யுது, இந்த ஆன்டி மைக்ரோபைல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற பாக்டீரியா, ஃபங்கி அண்ட் வைரஸஸை கொள்ளுது. இது பெயின் ரிலீஃபாகவும் யூஸ் ஆகுது. நியூரோ ப்ரொடக்டிவ், அதாவது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி பாதுகாக்கும் பொருளாகவும் இது இருக்கு. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. டைஜஸ்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. இம்யூன் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணி கொடுக்குது, இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. காயங்களை சீக்கிரம் மாற்றும் பண்பு கொண்டது. இது மட்டும் இல்லாம செல்லுலார் ப்ரொடக்ஷன், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆக்சிடேட்டிவ் இதை பார்த்தோம். காக்னிட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த சிந்திக்கும் திறனை, பிரெயினோட ஆக்டிவிட்டி. சில பேர்லாம் பார்ப்பாங்க, செஸ் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மட்டும் திறமையா விளையாடுவாங்க. எதுக்க இருக்கிறவங்க இதை இப்படி நாம நகர்த்தினா அவங்க அப்படி நகர்த்துவாங்க, அதுக்கு நாம இப்படியோ நகர்த்தலாம், இப்படி நகர்த்தினா அவங்க அப்படி நகர்த்துவாங்க. இது ஒரு கால்குலேஷன் போகும் பாருங்க. இந்த கால்குலேஷன் பண்றதுக்கு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் மூளையோடது இருக்கணும், அதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி நியூரோ ப்ரொடக்ஷன், மெமரி இம்ப்ரூவ்மெண்ட், மென்டல் வெல்பீயிங், இதுக்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் விட கார்டியோவஸ்குலர் ஹெல்த்துக்கு, மெட்டபாலிக் ரெகுலேஷன், உள்ளுக்குள்ள ஒரு செயல்பாடு, நம்ம தூங்கி இருந்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதயத்துக்கு போற ரத்த குழாய்கள் குறைபாடு இருந்ததுன்னா, அடைப்பு இருந்ததுன்னா மாரடைப்பு. மூளைக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு இருந்ததுன்னா ஸ்ட்ரோக். இதே தான் ஆண்குறியில அடைப்பு இருந்ததுன்னா அதுதான் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த விரைப்புத்தன்மை குறைபாடுக்கு இது எக்ஸலண்டான ப்ராடக்டா இருக்கு. ஏன்னா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. நைட்ரிக் ஆக்சைடு உடம்புல இயற்கை உற்பத்தியாகி ரத்த குழாய்கள் விரிவடைந்து ரத்த ஓட்டம் ஃபுல்லா பாயறதுக்கு இதுல இருக்கிற சில இன்கிரீடியன்ஸ் யூஸ் ஆகுது. இதுவும் அது ஒன்று. இது வந்து பிரேசிலியன் ஜர்னல் ஆஃப் பார்மகாலஜியில வந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. இது என்ன சொல்லுது, இந்த ட்ரிச்சிலியா காட்டிகுவா டு ட்ரீட் ஃபட்டிக், ஸ்ட்ரெஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆண்மை குறைவு, மெமரி டெஃபிஷியன்சி ஞாபக சக்தி குறைபாடு, டைஜஸ்டிவ் டிசார்டர் ஜீரண மண்டல கோளாறுகள், ஆன்டி பாக்டீரியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, பாக்டீரியாவை எதிர்த்து போராடும் ஃபங்க்ஷன் இருக்கு. அது தவிர என்னங்க, ஆன்டி டிப்ரெஷன், இன்னைக்கு மன அழுத்தத்திலேருந்து இருக்கிறவங்க மீட்டெடுக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. மெமரி அதிகரிக்கிறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உள்ளுக்குள்ள அழற்சிகளை கம்மி பண்றதுக்கு. இதெல்லாம் விட என்ன அப்படின்னா வயதாகும் தன்மை, ஆன்டி ஏஜிங் வயதாகும் தன்மையை குறைக்கிறதுக்கு. இத்தனை விஷயங்களுக்கு இது ஒண்ணு உதவியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஜென்ரலா பல்வேறு விதமான ஆராய்ச்சிக்கு அப்புறமா தான் இந்த கட்டுரைகளை சப்மிட் பண்ண முடியும். அப்ப பல விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான். பரம்பரை வைத்தியத்திலையும் செஞ்சிருக்காங்க, இதே மாதிரி மருத்துவ உலகத்திலையும் இதை அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க. அப்ப ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே நம்ம எலிக்சர் மிக்ஸோட ஒரு கீ இன்கிரீடியன்ட், ராஜா மாதிரி இருக்கிற ஒரு இன்கிரீடியண்டா இதையே கூட நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லை, இதுல இன்னும் நிறைய இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது செரோனா ரெப்பன்ஸ். இதை சா பால்மட்டோன்னு சொல்லுவாங்க. இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா பனை இலைகள் மாதிரி இருக்கும், ரொம்ப ரம்பமா இருக்கும். அதனாலதான் இதுக்கு சா பால்மட்டோன்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல இருக்கிற பழங்கள் வந்து பவர்ஃபுல்லான மருத்துவ குணங்கள் உள்ளது. இது ஜெனரலா வந்து சவுத் ஈஸ்ட் அமெரிக்காலலாம் நிறைய விளையக்கூடியது. இத அமெரிக்காலையும் சரி பல்வேறு நாடுகளையும் சரி மெடிக்கல்ஸ்ல போய் ஓடிசி ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க, ஓவர் தி கவுண்டர் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க, வாங்கக்கூடிய மருந்தா யூஸ் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா பிபிஹெச், ப்ராஸ்டேட் கிளாண்டோட வீக்கத்துக்கு இத ஒரு மெடிசினா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றாங்க. இந்த ப்ராஸ்டேட் வீக்கம் எதனால ஆகுது, எப்படி ஆகுதுன்னா சிறுநீர் பை அதுல இருந்து வெளில யூரினரி ட்ராக் வெளில போகும்ல, அந்த இடத்துல தான் அதை சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு வால்நட் சைஸ்ல இருக்கிற சுரப்பி தான் ப்ராஸ்டேட் சுரப்பி. இது சரியான தாம்பத்திய வாழ்க்கை இல்லாதவங்களுக்கு என்ன ஆகும்னா நாளடைவுல வீங்க ஆரம்பிக்கும். அதோட இயக்கம் சரியா இல்லை, அதுக்கு யூசேஜ் சரியா இல்லை அப்படின்னு. அப்ப இது வீங்கும் போது என்ன ஆகும்னா அந்த சிறுநீர் பையையும் சேர்த்து அழுத்தும். அப்ப
அதோட முழு ஷேப்பு ரவுண்டா இல்லாம கீழே நசுங்கி இந்த போட்டோல இருக்கிற மாதிரி ஒரு மேடு கீழ்ப்பக்கம் வரும் வெளியில போற இடத்துல. அப்ப என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட அளவு ரிட்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதுல சிறுநீர் தேங்கி எப்போதுமே இருக்கும், முழுசா வெளியேறாது. அப்ப என்ன செய்யும், நைட்ல வந்து போவாங்க, போயிட்டு படுப்பாங்க. ஏற்கனவே அங்க கொஞ்சம் இருக்கிறதுனால அடுத்த ஒரு சில மணித்துளிகள்லயே திருப்பி ஒன் பாத்ரூம் வர மாதிரி இருக்கும். திருப்பியும் போவாங்க பாத்ரூமுக்கு. அடிக்கடி அது ரொம்ப சொட்டு சொட்டா வர மாதிரி இருக்கும், கஷ்டமா இருக்கும், போகாது. முழுசா போயிட்டோம்னு நினைச்சிட்டு திருப்பியும் போவாங்க, திருப்பியும் வர மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ங்கிறது இருக்கும். இது வயதானவர்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய பாதிப்பு. அது ரொம்ப கஷ்டமானது. சரியா தூங்க முடியாது. தூக்கம் இல்லாததுனால உடம்புல ரிப்பேரிங் நடக்காது. ரிப்பேரிங் சரியில்லாததுனால அந்த வயதாகும் தன்மை நிறைய இருக்கும். நோய் அதிகமாகும். இந்த பிரச்சனையெல்லாம் யாருக்கு இருக்குன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஜெனரலா இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை 40 வயதுக்கு மேற்பட்ட நிறைய நபர்களுக்கு இருக்குங்கிறாங்க. இந்த பிபிஹெச்க்கு ஒரு சரியான தீர்வு இந்த சாப் ஆல்மேட்டோ. அதாவது சின்ன வயசுல இதே மாதிரி நாமளும் விளையாடி இருப்போம், அல்லது செவத்துல ஏபிசிடி எல்லாம் போட்டு விளையாடி இருப்போம். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, வயதானவர்களுக்கு இப்ப ரொம்ப வயதானவங்களுக்குலாம் இல்லை, இந்த யூரினரி அந்த டாய்லெட் போற இடத்துல யூரினல்னு ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள போறதுக்கே நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ஜெனரலா பப்ளிக் டாய்லெட் எல்லாம் போனீங்கன்னா அதை தாண்டி கீழே எல்லாமும் செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப ப்ராஸ்டேட் கிளாண்ட் கரெக்டா இருந்ததுன்னா இந்த ஃப்ளோ நல்லா இருக்கும், ப்ரெஷர் நல்லா இருக்கும். அது இல்லாம ப்ரெஷர் இல்லாம சரியான ஃப்ளோ இல்லாம இருக்கு இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு. இந்த ப்ராஸ்டேட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த சாப்பாடு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பக்கம். If you have benign prostatic hyperplasia, or BPH, your prostate gland is enlarged. The prostate is a walnut-sized gland in men. Just beneath your bladder, your prostate gland surrounds your urethra, the tube through which urine and semen exit your body. Your seminal vesicles and prostate make fluid that combines with sperm cells to create semen. During normal urination, urine flows from your bladder through the part of your urethra inside your prostate, then through the rest of your urethra to leave your body. For unknown reasons, your prostate gland may enlarge as you get older. If you have benign prostatic hyperplasia, your prostate may grow large enough to narrow or block the part of your urethra that runs through it. As a result, your enlarged prostate may slow or block the urine flow out of your body when you urinate. இதுதான் வயதானதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. இந்த வீக்கத்தை தான் சாப் ஆல்மட்டோ குறைக்கும். அந்த சாப் ஆல்மட்டோ நம்முடைய இன்கிரீடியண்டா இருக்கு. இது அதுக்கு மட்டும் இல்ல, ஹார்மோனை பேலன்ஸ் பண்றதுக்கு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் கொடுக்கறதாவும் இருக்கும். இதெல்லாம் விட யூரினரி ட்ராக்கை, அந்த யூரினரி ட்ராக்டை பலப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். இதெல்லாம் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். முடி வளரணும் அப்படின்னா ஜென்ரலா ஒவ்வொரு முடியா இருக்காது, நம்ம தலைமுடியில கொத்து கொத்தா தான் இருக்கும். அப்பதான் அடர்த்தியான முடியா இருக்கும். இதை எடுத்துக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நல்ல அடர்த்தியா முடி வளரும். என்னை பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, என்னங்க சார் விக்கு தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்வேன்னா, ரொம்ப ஷார்ட்டா மிலிட்ரி கட் மாதிரி, போலீஸ் கட் மாதிரி தான் பின்னாடி எல்லாம் இருக்கும். இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, முடி நல்லா வளருது, கொட்ட மாட்டேங்குது. அதனால தைரியமா வச்சிட்டேன். வி ஷுட் பி a ரோல் மாடல் இல்லைங்களா? அதுக்காக இன்ஃபர்மேஷன் ரெடியூஸ் ஆகுது. முடி வளர்ச்சிக்கு இது சப்போர்ட் பண்ணுது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, செக்ஸுவல் ஹெல்த்துக்கும் இது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. சாரி, ஓகே. இம்யூனிட்டி சிஸ்டம்க்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். செக்ஸுவல் ஹெல்த், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் எல்லாத்துக்குமே இந்த சாப் ஆல்மட்டோ ரொம்ப எக்ஸலண்டா சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது குக்குர்பிட்டா மஸ்டர்டா. இது வந்து குரூக்டு பம்கின்னு சொல்லுவாங்க, பட்டர் ஸ்காட்ச் அப்படின்னு, பட்டர்நட் ஸ்குவாஷ்னு சொல்லுவாங்க. இதோட பரங்கி, இது ஒரு பரங்கி வகையை சார்ந்த மஞ்சள் பூசணி வகை. ரொம்ப ருசியா இருக்கக்கூடிய ஒரு கரிகாய்.
இதுல இருக்கிற விதைகள் அபரிமிதமான நுண்ணூட்ட சத்துக்கள் கொண்டது. இதுவும் உடல்ல இன்ஃபர்மேட்டரி எதிர்ப்புக்கு சப்போர்ட் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. ஆன்டி டயபெட்டிக், அதாவது நீரிழிவு நோய்க்கு எதிராக செயல்படும், கேன்சருக்கு எதிராக செயல்படும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல், அதாவது கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், இம்யூனிட்டி சிஸ்டமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், புண்களை சீக்கிரமா குணப்படுத்தும், ஆன்டி பாராசைட்டிக், ஒட்டுண்ணிகள் உடம்புல வந்து நிறைய இந்த நாக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, குழந்தைங்களுக்கு வந்து பூச்சி மருந்து கொடுப்பாங்க, அந்த பூச்சி நாக்கு பூச்சி வெளில வரணுங்கிறதுக்காக அந்த பாராசைட்ஸ் அது சொல்லுவாங்க, ஒட்டுண்ணிகள், அதை இது வெளில எடுக்கும். ஆன்டி பாக்டீரியல் அதெல்லாம் இது வெளில எடுக்கும். ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கும் டயபிட்டிஸ்க்கும் பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷனுக்கும் இது ரொம்ப பெட்டரா இருக்கு. ஹார்ட் ஹெல்த், ப்ராஸ்டேட் சப்போர்ட், இம்யூன் பூஸ்டிங் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது பங்க்சர் வைன். இது நம்ம ஒரு நெருஞ்சி முள்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். செக்ஷுவல் ஹெல்த்துக்கு இது நல்லா இருக்கும். கிட்னி அண்ட் பிளாடர் சப்போர்ட்டுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. கார்டியோவாஸ்குலர் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. குறிப்பா தசைகளை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதுல ஸ்டிராய்டியல் சப்போனின்ஸ் இருக்கு, ஃபிளவனாய்ட்ஸ் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, அல்கலாய்ட்ஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்துதான் இத்தனை மருத்துவ குணங்களோட இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயுமே பார்ப்பீங்க. இது ஒரு சினர்ஜெஸ்டிக் எஃபெக்ட், அதாவது எல்லாம் சேர்ந்து கூட்டு சேர்ந்து ஒரு பலம் வாய்ந்த கலவையா யூஸ் ஆகும். கார்டியோவாஸ்குலர் பெனிஃபிட், கிட்னி ஸ்டோன் டைசல்யூஷன், அதாவது டிசல்யூஷன், கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா கரைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, டெஸ்டோஸ்டோன் பூஸ்டிங், ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோனை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கு. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணும். குறிப்பா இந்த நைட்ரிக் ஆக்சைடு இயற்கையாக உருவாகி ரத்தத்தை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி செய்யறதான் செய்யும். பிபிஹெச், பெனின் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளாஸ்டியா, இதுக்கும் இது சப்போர்ட்டிவா இருக்கும். டயபிட்டிஸ் அண்ட் மெட்டபாலிக் ஹெல்த்துக்கும் இது சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். இது 2 ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. இதுல ரெட் பீச் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, வயதாகும் தன்மையை குறைக்கிறதுக்கு, க்ரோயிங் யங்னு சொல்லுவாங்க, வயதாகும் தன்மையை குறைக்கும் சக்தியை அதிகரிக்கும். வூண்ட் ஹீலிங், புண்களை காயங்களை சீக்கிரமா குணமாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும். ஸ்கின் ரெஜெனரேஷன், ஸ்கின் புத்தாக்கம் செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுலயும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸ்கின் கேருக்கு எக்ஸலண்டான ப்ராடக்ட். நீங்க உங்களை அழகா உங்களை காமிச்சுக்கணும் அப்படின்னா, உங்க சருமத்தை அழகாகவும் பொலிவாகவும் வசீகரமாகவும் வச்சுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ரீஜெனரேட்டிவ் மெடிசினா இது யூஸ் ஆகுது. இம்யூன் அதிகரிக்குது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது, வயதாகும் தன்மையை குறைக்குது. நேச்சுரல் ரீஜெனரேட்டிவ் பவர் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு, தெரபட்டிக் பொட்டன்ஷியல் இது எல்லாமே இருக்கு. ஓகே, கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்த, குறிப்பா சுவிட்சர்லாந்துல கிடைச்ச ஒரு ஆப்பிள். தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் ஆற்றல் இதுக்குண்டு. இதுக்குள்ள ஏதாவது அடிபட்டுச்சு, காயமாயிடுச்சுன்னா அந்த ஆப்பிள் அதையே சரி பண்ணிக்கும். அதே மாதிரி இதோட டியூரேஷன், இப்ப இதுல கடைசியா ஒன்று காமிப்போம், ஜபுட்டிகாபான், அதோட ஷெல்ஃப் லைஃப் 3 நாள் தான். ஆனா இதோட ஷெல்ஃப் லைஃப் 6 மாசம் இருக்கு. இது வச்சிருந்தா 6 மாசம் வரைக்கும் அது நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இது நெடுநாள் இருக்கக்கூடிய இது. காரணம் என்னன்னா இதுல இருக்கிற ஸ்டெம் செல் பொட்டன்ஷியல் தான். இது உள்ளுக்குள்ள செல்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகுதுன்னா அது சரி பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் இருக்கு, புண்களை காயங்களை குணப்படுத்தும் இருக்கு, டிஷ்யூ ரிப்பேர் செய்யக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. கொலஜன் ப்ரொடக்ஷன், அதாவது உங்க ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரப்பர் மாதிரி இருக்கணும்ல, அதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸ்கின் ஹைட்ரேட்டடா இருக்கிறதுக்கு, மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட இருக்கிறதுக்கு, ஈரப்பதத்தோட இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா என்ன, ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்கும். ஸ்கின்னோட டோன் அண்ட் டெக்ஸ்சர், சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ஒரு கலர் வந்து மாறுபாடோட இருக்கும், ஒரு கலர் வேற வேற கலர்ல இருக்கும், பேட்சா இருக்கிற மாதிரி. அதே மாதிரி டெக்ஸ்டர் வந்து ஸ்மூத்தா இல்லாம ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்துக்குமே இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். செல் போலிஃபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களை காப்பாற்றும், பலப்படுத்தும், டேமேஜ் சரி பண்ணும், விஷயத்தை சரி பண்ணும், கொலஜன் சிந்தசிஸ் ரெடி பண்ணும். அதுக்கடுத்து எபிமீடியம் கிராண்டிஃபார்ம் அல்லது ஹார்னி கோட் வீட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா கிட்னி டானிக், இதுவும் ஒரு கிட்னி டானிக். இதுல இருக்கிற
அஃப்ரோடிசியாக் ப்ராப்பர்ட்டிஸ், செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இருக்கு. போன் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இம்ப்ரூவ்டு செக்ஸுவல் ஃபங்க்ஷன், இன்க்ரீஸ்டு எனர்ஜி லெவல்ஸ், ரெடியூஸ்டு இன்ஃப்ளமேஷன், அதாவது உள்ளுக்குள்ள இருக்க அழற்சிகள் குறையும், போன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது கார்டிசெப்ஸ், இது ஒரு காளான், மஷ்ரூம் வகை சார்ந்த. மஷ்ரூம்ங்கிறது நம்ம குடை மாதிரி இருக்கிற காளான்களை தான் இங்க பார்த்துருப்போம். ஆனா இந்த ஹிமாலயன் ரேஞ்சில், அதாவது அதிக உயரமான மலைகள்ல விளையக்கூடியது எப்படின்னா கேட்டர்பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பளி பூச்சி மாதிரி இருக்கும். அதே மாதிரி விளையக்கூடிய ஒரு தாவரம் இது. அவ்வளவு உயரத்துல விளையறதுனால என்ன ஆகும்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அந்தந்த ரெஜிம்ல இருக்கிறத நம்ம சாப்பிடணும் அப்படிம்பாங்க. இப்ப நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கோம், இங்க ஹீட் அதிகமா இருக்கும் ஜென்ரலா. அப்ப இங்க வந்து சில பழங்கள், சில காய்கறிகள் ஒரு சில சீசனுக்கு கிடைக்கும். அந்த சீசனுக்கு கிடைக்கிற பழங்கள்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த ஹை ஆல்டிடியூட்ல என்ன ஆகும்னா, உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது கம்மியா இருக்கும். அப்ப அங்க இந்த கார்டிசெப் எப்படி சப்போர்ட் பண்ணும்னா, அங்க ஒருத்தர் பயணம் பண்றாங்க, அவருக்கு குறைவான ஆக்சிஜன் தான் கிடைக்குது. ஆனா உடம்பு முழுமையா அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிற தன்மையை கொடுக்கும். அப்ப என்ன ஆகும்னா, ஆக்சிஜன் இன்டேக் வந்து ஃபுல்லா இருக்கும். அப்ப இறைவன் வந்து ஒவ்வொன்றையும் எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்ட்டு சரியான இடத்துல தான் கொடுக்கணும். இது யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, குறிப்பா தடகள வீரர்கள், விளையாட்டு வீரர்கள்லாம் ரொம்ப லாங் ரன் போறவங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு காணொலி இது காமிச்சிருந்தேன். சீனால 1963 ஒலிம்பிக் வீரர்கள்லாம் 3 கோல்டு மெடல் அடிச்சுட்டு அந்த கோச் சொல்றாங்க, நான் இவங்களுக்கு இந்த கார்டிசெப்ஸ் இன்கிரீடியன்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்டை தான் கொடுத்தேன், அதனாலதான் எங்க வீரர்கள்லாம் இவ்வளவு வெற்றி வாகை சூடினாங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி இது விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு துணை உணவுப் பொருள், டயட்ரி சப்ளிமெண்ட். அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், இதய சம்பந்தமான ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். ரெஸ்பிரேட்டரி, சுவாச மண்டலத்தை மேம்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை இம்ப்ரூவ் பண்ணும். பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், உடல் உழைப்புனால ஒரு விஷயம் செய்யணும், எங்கெல்லாம் செய்வோம், எல்லா இடத்துலையும் உடல் உழைப்பு தேவைப்படுது. அந்த இடத்துல இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இது வேண்டாம். ஸ்டிவியா ரெபுடியானா, இது ஸ்ரீனி துளசி. இது என்னன்னா பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கும், இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ்க்கு எல்லாமே கிட்டத்தட்ட சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் தான். குறிப்பா இதய ஆரோக்கியத்துக்கு, ரத்த அழுத்தத்துக்கு, சர்க்கரை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் பண்ணும். பொட்டன்ஷியல் ஃபார் பிளட் ஃப்ளோ, சிறுமுனைக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிவ் ஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர், இது என்ன செய்யணும், ஜென்ரலா மனசை அமைதிப்படுத்தும். இதுல இருக்கிற ஃபிளவனாய்ட்ஸ், அல்கலாய்ட்ஸ், கிளைசோசைட்ஸ் இதெல்லாம் மனசை அமைதிப்படுத்தி ஒரு ஆழமான நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கறது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு, கார்டிசால் லெவலை கண்ட்ரோல் பண்ணி ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமா கிரியேட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அதனால என்னன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா மூளை நல்லா செயல்படும். இது ரெண்டும் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. தூங்கும்போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினா கூட ஒரு டீப் ஸ்லீப் இருக்கும். ஆங்ஸைட்டி ரிடக்ஷன், இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையே கவலைகள் தான். கவலைகள்ல இருந்து வெளில கொண்டு வரும். காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனையும் இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். மென்டல் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது ட்ரெடிஷனல் பிசினஸ்லயும் சரி, லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் சரி, மலர் மருத்துவம்லாம் சொல்லுவோம்ல, அதுலயும் சரி, இது ஒரு முக்கியமான மூலிகையா மருந்தா யூஸ் ஆகுது. அடுத்த ஜப்டிகாபா, இது ஒரு பெரிஷபிள் பிரேசிலியன் கிரேப். பெரிஷபிள்னா சீக்கிரமாவே அழுகி போகக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழுத்த உடனே எடுத்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுல இருக்கிற ஆன்தோசைனின்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ், விட்டமின் சி, ஹை ரிச் இன் விட்டமின் சி ப்ராடக்ட் இது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கும், உள்ளுக்குள்ள அழற்சிகள் வீக்கங்களை குறைக்கிறதுக்கும், கேன்சரை எதிர்த்து போராடுவதற்கும், இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சூப்பரா இதுவாக இருக்கும். பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்றதுக்கு, கொலஸ்ட்ரால் ரெகுலேஷனுக்கும், அதாவது லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனை அதை குறைப்பதற்கும், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனை அதிகரிக்கிறதுக்கும் இது சப்போர்ட்டிவா இருக்கிற விஷயம். இதுல இருக்கிற நார் சத்தும் சப்போர்ட்டிவா இருக்கும். செல் சைக்கிள் அரெஸ்ட்டுக்கு, இந்த கேன்சர்
ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. இதுல இருக்கிற சத்து பட்டியல் இந்த வீடியோ பார்ப்போமா? டைம் இருக்கா? பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துருவோம். புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆந்தோதைமின் போன்ற சத்துக்கள் இந்த பழத்தில் அதிகமாக காணப்படுது. பழத்தில் காணப்படக்கூடிய பயன்களை பற்றி பார்க்கலாம். ஆஸ்துமா நோயை குணப்படுத்துவதில் இந்த பழம் அதிகமாக ஈடுபடுது. ஆஸ்துமா நோய் உள்ளவங்களுக்கு இந்த பழம் நல்ல மருந்தாக காணப்படுது. சுவாச பாதையில் பிரச்சனையுடைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது நல்ல மருந்து. சுவாசத்தை சிரமம் இல்லாமல் வெளியே விடவும், மூச்சு இழுக்கும் போதும் சிரமம் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த பழம் நன்றாக உதவி செய்யும். ஆஸ்துமா பிரச்சனை இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அலர்ஜி நீக்கியாகவும் பயன்படுது. அலர்ஜி நோயினால் கஷ்டப்படுறவங்களும் இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அதாவது ஆஸ்துமா, குடல் அலர்ஜி நோய், மஞ்சள் காமாரி இப்படிப்பட்ட நோய்களுக்கும் நல்ல மருந்தாக இந்த பழம் செயல்படுது. இதில் காணப்படக்கூடிய ஆந்தோதைமின் சத்து அதற்கு எதிராக செயல்பட்டு அலர்ஜி நோய்க்கு விடுதலை தருது. மேலும் இளமையிலேயே முதிர்ச்சி அடைவதை போல காணப்படக்கூடிய நோய்க்கும் வயது முதிர்வை தடுக்குது இந்த பழம். சிலவங்க இளமையிலேயே பார்த்தோம்னா வயது முதிர்ந்ததை போல காணப்படுவாங்க. அவங்களுக்கு நல்ல பழம் நல்ல மருந்து. இதில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடலில் உள்ள புதிய செல்கள் உருவாக்கி, அது மட்டும் இல்லை செல்களை அழிக்கக்கூடிய கிருமிகளை அழித்து அதற்கு எதிராக செயல்பட்டு வயது முதிர்வை தடுக்குது இந்த பழம். சரிங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா முடி உதிர்வதை இந்த பழம் தடுக்குது. முடி உதிர்வதை தடுக்கும் இயற்கையான மருந்து தான் இந்த ஜப்பட்டிக்கா பழம். இப்பழத்தில் இருக்கக்கூடிய புரதச்சத்துக்கள் முடி உதிர்வதை தடுத்து அதிகமாக முடியை வளர்வதற்கு உதவி செய்யும். சரிங்களா? முடி வளரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா நாளடைவில் அவங்களுக்கு முடி வளர்வதை அவங்க உணர முடியும். மேலும் சிறுநீரக நோய்களையும் தடுக்குது. சிறுநீரக நோய்கள் வராமல் இருக்கவும் இந்த பழம் உதவி செய்யுது. சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள், கல்லடைப்பு, கொழுப்படைப்பு, மேலும் நம்ம எளிதாக சிறுநீரை விடுவதற்கும் இந்த பழம் உதவி செய்யுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வயிற்று கோளாறுகளையும் நீக்குது இந்த பழம். வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்கள், வயிற்று பெருமல், வயிற்றுப்போக்கு, அஜீரணம் சார்ந்த நோய்கள் எல்லாவற்றையும் இந்த பழம் நீக்குது. இதில் காணப்படக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதற்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் எடையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். நம்ம ஸ்லிமாக இருப்பதற்கு இந்த பழம் உதவி செய்யுது. உடம்புல காணப்படக்கூடிய கெட்ட கொழுப்புகளை மாற்றி நமது உடலை ஸ்லிம்மாக வைப்பதற்கும் இந்த பழம் உதவி செய்யுது. மேலும் இதயத்தை சீராக இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கவும், இதயத்தை பாதுகாக்கவும் இந்த பழம் பயன்படுது. பழத்தில் என்னென்ன அடுத்து பிளிக்கியா. இது குறிப்பா வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப எக்ஸலண்டான சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம். இதுலயும் இதுக்கு முன்னாடி சொன்ன நிறைய விஷயங்கள் இதுலயும் அதே தான் கண்டினியூ ஆகும். குறிப்பா ரத்த சோகையை இது தடுக்குது. ஸ்கின் கண்டிஷன்ஸை மேம்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி இதுல இருக்கு. இது பன்னெண்டும் சேர்ந்து ஒரு சினர்ஜிஸ்டிக் எஃபெக்டா நம்ம 1 2 3 4 அப்படிமோ 1 1 2 2 2 4 4 3 7 அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். ஆனா இது வந்து 1:2 2 into 3 6 6 into 4 24 24 into 5 120 இப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன்ல பண்ணா என்ன ஒரு கால்குலேஷன் வருமோ அதே மாதிரி ஒரு எக்ஸலண்டான, அந்த அளவுக்கு பல மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஹெல்த்தி பர்சன் ஹேஸ் 100 விஷஸ். நூற்றுக்கணக்கான ஆசைகள் இருக்கும் ஒரு ஆரோக்கியமான நபருக்கு. ஆனா ஒரு நோய்வாய்ப்பட்ட நபருக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கும். உதாரணத்துக்கு சுகர் சரியாகணும்ப்பா, கேன்சர் சரியாகணும்ப்பா, என் மூட்டு வலி சரியாகணும்ப்பா, அந்த ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவங்க கோல் இருக்கும். நாம என்ன செய்யணுங்க? அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நாம வாழ்க்கையில எதெல்லாம் ரசிக்க முடியுமோ, ருசிக்க முடியுமோ, ஜெயிக்க முடியுமோ, செலிப்ரேட் பண்ண முடியுமோ அப்படி என்ஜாய் பண்றதுக்காக பிறந்திருக்கோம். அதை விட்டுட்டு ஒரு நோய்க்கு பின்னாடி போய் கஷ்டப்படக்கூடாது. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த செஷன்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.